60 8 60 8 68வது நாள். இன்றைக்கி 68வது நாள்னா 10 நாள் தான் இருக்குது. ஆனால் 9 நாள் நாங்கள் கிளம்பணும்னா எந்த ஆதரவும் இல்லை. இவங்களை பற்றி கேட்டால் எடுத்து போங்கடா, ஏன்டா யாரா அவங்களை பார்க்க போகிறாங்க, யாரா அவங்க கோரிக்கை நிறைவேற்ற போகிறாங்க, யார் பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. சொல்கிறத விட்டுட்டு ஒரு தடவை சொல்லி பார்க்கலாம். நாட்டுக்காக சுதந்திரம் வாங்கினதுலேருந்து இன்றைக்கி எல்லா கட்சிக்காரங்க சரி எதுவுமே சும்மா கிடைக்காது. மக்களுக்கிட்டையும் நாம் நினைக்கிறோம், மக்களுக்கிட்டையும் அவங்களும் நேரம் வந்து ஓட்டு கேட்டு பல கோரிக்கை வச்சாக்கா நாமளும் ஓட்டு போடுறோம். சும்மா வந்து கேட்டால் ஓட்டு போடுறோமா? அவங்களும் பயங்கரமாக நம்ம கூட சுற்றுறாங்க. வெயில் மழை பார்க்காம சுற்றுறாங்க, ஓட்டு கேட்குறாங்க, அந்த கோரிக்கை வைக்கிறேன் நாங்கள் சொல்லி கேட்குறோம். நாமளும் அப்படி வந்தால் மட்டும்தான் நம்ம போடுறோம். அப்பயும் காசு வாங்கிட்டு நம்ம ஓட்டு போடுறோம். நாங்கள் அது போகிற இருக்கிறோம், இருந்தாலும் இப்படி இருக்குது. அப்போ அது மாதிரி அதுவுமே சும்மா கிடைக்காது அப்படின்னு என்னுடைய வாதம். அது வந்து நம்ம நீங்களும் வந்து கேட்க மாட்டாங்க, யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னா நாம் அப்படி விட்டுட்டு போயிடுறதா? அப்படி இல்லைன்னா நாடு நினச்சிருந்தா காமராஜர்லேருந்து எல்லாமே அவங்க பாட்டு அவங்க வேலை இருந்திருப்பாங்கல்ல, அவங்கள சம்பாதிச்சு அவங்க பாட்டு இருந்திருப்பாங்கள்ல. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அனுப்பி வைங்கன்னு கேட்குறேன். ஆனால் இதை வந்து பார்க்கறதுக்குலாம் யாருமே இல்லை. ஆனால் இது நாள் வரைக்கும் கும்பிட்டேன், 68 நாள் கும்பிட்டேன். இன்னும் 10 நாள் என்ன என்னென்ன வீடியோ பார்க்குறீங்க இன்ஸ்டாகிராமில்? 20,000 லைக் 30,000 பேர் இப்படி பார்க்குற மாதிரி இருக்கிறாங்க. நம்மளதெல்லாம் எப்படி வெரைட்டியாக போனால் இவரை வச்சு நான் போய் என்ன போடுறது? போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம், முடியல, தள்ளி போயிட்டே இருக்குது. ஏதோ ஒரு ஆதரவாக இருங்க. ஒரு கையெழுத்து கும்பிட்றேன். நீங்கள் தான் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வைக்கணும். ஒரு கோரிக்கை ஒரு வரலாறு இடம் வைக்கிற மாதிரி பண்ணி விட்டுருணும். அது மாதிரி நம்ம வேலையை பார்க்கலாம். நடக்குதோ இல்லையோ கண்டிப்பாக முதலமைச்சர் நிறைவேற்றுவார். நம்பி நம்ம அங்கே போகணும். நீங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவாக இருங்க. 10 நாள் இதுக்கு மேலாம் இல்லை. நம்பிக்கை கொடுக்குறது நீங்களே எங்களுக்கு இல்லை, போய் யாருன்னு கேட்குறது? எனக்கு நடக்காதுன்னு தெரியும். நம்பிக்கை நீங்களும் நம்பிக்கை கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஆனால் என்னுடைய இதை நான் முடிச்சு போகிறேன். 78 நாளே முடிச்சு போகிறேன். நான் அதை முடிச்சு போகிறேன். அது மட்டும் போதுமான்னு பார்த்தா எனக்கு முடியுமான்னு தோணுது. வருங்க. மெட்ராஸு தலைநகரத்துக்கு போனால் மட்டும்தான் இவருடைய கோரிக்கை நிறைவேற முடியும். அங்கே போனோமா அரசியல் ஒரு தலைவர் இல்லாமல் நம்ம கோரிக்கை வைக்க சொல்லி வர சொல்லி இந்த பேரணியில் குறைஞ்சது 2 கிலோமீட்டருக்கு 10 கிலோமீட்டர் கலந்து சொல்லணும். எங்களை அப்போ தான் அவங்க மாதிரி அரசியல்வாதி, அவங்க மாதிரி பெரிய பெரிய நட்சத்திரங்கள்லாம் வந்து கலந்தால் தான் அவங்க ரசிக்கிறது, அவங்களாம் எங்களை திரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா நீங்கள் அடுத்த பெரிய தலைமை அந்த பெரிய இதில் இருக்கிறவங்க சொன்னால் மட்டும்தான் அவங்க கேட்குறாங்க. அதனால் அவங்களாம் கலந்து வைக்கணும். பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நினச்சா பண்ணலாம். இவங்களாம் வந்தால் மட்டும்தான் அந்த கோரிக்கை நிறைவேறணும். அது ஏன்னா அங்கே போனால் தான் ஆகும். அதனால் எங்களை அனுப்பிவிடுங்க. இவ்வளோ நாள் கேட்டேன், இதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை. அதே வீடியோ தான் எந்த இதுவுமே இதான் என்னால் முடியும். ஜெய் ஹிந்த்.